நாம CapCutல வீடியோ எடிட் பண்ணும்போது, இந்த மாரி தமிழ் லெட்டர் பாத்தீங்கன்னா, நம்பளால வந்து குடுக்க முடியாது. இந்த மாதிரி ஃபாண்ட் மட்டும் இல்லாம, இன்னும் எக்கச்சக்கமான ஃபாண்ட் பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்லயே இதுல வந்து குடுத்துக்கலாம். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற எல்லா ஃபாண்ட்டுமே பார்த்தீங்கன்னா, நம்ப CapCutல யூஸ் பண்ணலாம். ஸோ இது எப்படி வந்து யூஸ் பண்றது? நம்ம CapCutல நார்மலா தமிழ்ல டைப் பண்ணோம்னா, அந்த மாரி டைப் பண்ண முடியாது. இது கோடு மாரி தான் வரும். ஆனா, இப்ப நான் சொல்ற ட்ரிக்ஸ் மூலியமா நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த மாரி எக்கச்சக்கமான ஃபாண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீடியோட நம்ம பார்த்தீங்கன்னா குடுத்துக்கலாம். ஸோ அது எப்படி குடுக்குறது? வீடியோஸ்லாம் எப்படி எடிட் பண்றது? அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்ப எப்படி நம்ம இந்த தமிழ் ஃபாண்ட்ட ஆட் பண்றது? ஸோ வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஜஸ்ட் உங்க ஹோம் பட்டன் குடுத்துருங்க. நீங்க எடிட் பண்ண வீடியோலாம் வச்சிருப்பீங்க. இப்போ வந்து டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஆட் பண்ணணும். ஸோ உங்ககிட்ட வந்து Google Chrome இருக்குன்னு நெனைக்கிறேன். அந்த Chrome ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்ப என்ன பண்றீங்கன்னா, சர்ச் ஆப்ஷன்ல பாமினி தமிழ் ஃபாண்ட் அப்புட்ன்னு மட்டும் டைப் பண்ணிக்கங்க. நான் மேலேயே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ வந்துருச்சு. இப்ப மேல பார்த்தீங்கன்னா, இந்தியா டைப்ன்னு சொல்லி பாமினி தமிழ் ஃபாண்ட் அப்புட்ன்னு சொல்லி இருக்கும். ஸோ அத வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ் ஃபாண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதில உங்களுக்கு எந்த தமிழ் ஃபாண்ட் வந்து பிடிக்குதோ, அத வந்து செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. இதில பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்லயே குடுத்துருப்பாங்க. நாம பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா தேடி உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அந்த ஃபாண்ட்ட பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இதில செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப நான் ஒரு ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிடுறேன் வாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஃபாண்ட்ட வந்து செலக்ட் பண்றேன். ஸோ அது வந்து டவுன்லோட்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோட் குடுத்துக்கங்க. மேல பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். இப்ப அடுத்தது என்ன பண்ணணும் நம்ப? ஜஸ்ட் ஹோம் பட்டன் வந்து குடுத்துருங்க. இப்ப நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்ப CapCutக்குள்ள போயிருங்க. ஸோ CapCut ஓப்பன் பண்ணிக்கங்க. CapCut ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் கீழ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் சிம்பல் ஒண்ணு குடுத்துருப்பாங்க. அந்த டெக்ஸ்ட் சிம்பல் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ அத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஆட் டெக்ஸ்ட் குடுத்துக்கங்க. ஆட் டெக்ஸ்ட் குடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து என்டர் பண்ண சொல்லும். ஸோ இது பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி வந்து என்டர் பண்றதுன்னா, ஸோ ஃபாண்ட்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ அந்த ஃபாண்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடுல ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, இங்க மை ஃபாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து குடுத்துருப்பாங்க. அத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் எங்க பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபாண்ட் நெறைய ஆட் பண்ணி வச்சிருக்கேன். அதனால எனக்கு வந்து இதுல வந்து காட்டுது. ஸோ உங்களுக்கு எப்படி காட்டும்னா, ஆட்ன்னு சொல்லி ஒரு பிளஸ் சிம்பல் போட்டிருக்கும். ஸோ இங்க பாருங்க இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பிளஸ் சிம்பல். ஸோ இத வந்து கிளிக் பண்ணிக்கங்க ஆட். ஸோ ஆட் குடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த 2 ஆப்ஷன் வரும். இதுல பார்த்தீங்கன்னா, மை ஃபாண்ட்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ அத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க ரீசென்ட்டா டவுன்லோட் பண்ண ஃபைல் இதுல வந்து செலக்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஃபைல் பாமினி டவுன்லோட் பண்ணேன் இல்லைங்களா? அது வந்துருச்சு. ஸோ இப்ப நான் அத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப கிளிக் பண்ணதும் இந்த ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் அப்லோட் ஆயிருச்சு. ஸோ இப்ப நான் வந்து தமிழ்ல வந்து டைப் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் நான் இந்த ஃபாண்ட்ட குடுத்தேன்னா பார்த்தீங்கன்னா, தமிழ்ல தான் இருக்கும். ஆனா நாம வந்து இதுல டைப் பண்ணோம் அப்படின்னா வராது. ஸோ இப்ப என்ன பண்ணணும்? நமக்கு அந்த ஃபாண்ட் வந்து தமிழ்லயே வேணும். நம்ப இஷ்டத்துக்கு நம்ம மாத்த முடியாது. இப்ப நான் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு வணக்கம்னு போடுறேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, வணக்கம்னு போட்டேன். இப்ப நான் போய் அந்த ஃபாண்ட் வந்து குடுக்குறேன். பாத்தீங்களா? நமக்கு வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ இது வந்து ஒர்க் ஆகல அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ நம்ம வந்து இது வந்து கோடா வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இது எப்படி கோடா கன்வெர்ட் பண்றது? ஸோ ஹோம் பட்டன் குடுத்துருங்க. இப்ப மறுபடியும் குரோமுக்குள்ள வாங்க. நியூவா ஒரு பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதுல என்ன பண்ணணும்னா, யூனிகோட் டூ பாமினி அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிட்டு என்டர் குடுங்க. என்டர் குடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்களா, வந்திருக்கும் உங்களுக்கு வெப்சைட்டு. ஸோ அத வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இதுல கிளிக் பண்ணது அப்புறம் பார்த்தீங்கன்னா, ரைட் ஹேர்ன்னு சொல்லி இருக்கும். ஸோ இதுல தான் நாம வந்து டைப் பண்ண போறோம். ஸோ நான் வந்து வணக்கம்னு போட்டதுனா, ஸோ அது அப்படியே இங்க வந்து வணக்கம்னு தமிழ்ல வந்து என்டர் பண்றேன். ஸோ என்டர் பண்ணிட்டோமா? இப்ப இத வந்து என்ன பண்ணணும்? அப்படியே கீழ அப்படி ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, கீழ பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கோடா பார்த்தீங்கன்னா ஜெனரேட் ஆயிருக்கும். இப்ப என்ன பண்ணணும்? இந்த கோட வந்து நம்ம அப்படியே காப்பி பண்றோம். ஸோ அந்த டாட்லாம் இருக்கும். ஸோ அந்த டாட்டும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெட்டர் தான். ஸோ அதையும் நீங்க மறக்காம காப்பி பண்ற மாரி இருக்கும். ஸோ ஃபுல்லா காப்பி பண்ணிருங்க. காப்பி பண்ணிட்டு ஹோம் பட்டன் குடுத்துருங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா CapCutக்குள்ள வாங்க. CapCutக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்க்கு வந்துருங்க. டெக்ஸ்ட்க்கு வந்ததுக்கு அப்புறம் மை ஃபாண்ட்க்கு வந்துருங்க. பேக் வந்துருச்சு. டெக்ஸ்ட் மை ஃபாண்ட் வந்தாச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுட்டோம். ஸோ ஃபாண்ட்ட. இப்ப நம்ம அந்த கோட இதுல வந்து என்டர் பண்றோம். கோடு என்டர் பண்ணதுக்கு அப்புறம் இங்க அப்புறம் கோடு மட்டும் தான் வருது. எங்க வணக்கம் இல்ல அப்படின்னு நீ வந்து கேட்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா கீழ வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அத வந்து டிக் பண்ணிக்கங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த தமிழ் ஃபாண்ட் வந்துருச்சு. ஸோ இது வந்து ஒயிட்ல முடியறதில்ல. நம்ம எஃபெக்ட்ல குடுத்தோம் அப்படின்னா, நமக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கான கலரா பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டோட இது வந்துரும். ஸோ நீங்களே இப்ப வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. பார்த்தீங்களா ரொம்ப அருமையா இருக்கு. ஸோ இந்த மாரி நம்ம எந்த ஃபாண்ட் வேணாலுமே பார்த்தீங்கன்னா, நாம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல மட்டும் இது மட்டும் இல்லைங்க. இதுல வந்து அனிமேஷனுமே நம்ம பண்ணிக்கலாம்.
ஸோ அனிமேஷன் சொல்லி இருக்கும். அதை வந்து கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சூப்பரான அனிமேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கு. நம்ம இதையும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா CapCutல வீடியோ எடிட் பண்ணுறவங்க இந்த கோடு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா தமிழில் அவ்வளோ அருமையாக பார்த்தீங்கன்னா CapCut மூலிமா நம்ம வந்து எடிட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் இந்த மாதிரி இதுதான் வந்து சிம்பிளான மெத்தேடு. ஸோ இதை விட வேற மெத்தேடு எதுவும் இல்லை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் தமிழ் எடிட் பண்ண முடியாமல் இருக்கிறாங்களோ எங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க.